வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு போகக்கூடிய சப்வூஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சில் போகுது. அதோட எஃபெக்ட் வந்து பாருங்கள், வெளியில் சப் இருக்குது, அதாவது அவுட்டில் வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள வரைக்குமே நல்லாவே தெரியுது. அவுட்டோரில் வச்சுருக்கிறோம். இந்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம HDMIயில் போட்டு ஏஆர்சியில் போட்டு நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எஃபெக்டை பாருங்கள். வெளியில் வச்சுருக்கிறோம் சப்பு எஃபெக்ட்டு உள்ளே எப்படி வருதுன்னு பாருங்கள். தகரம் தட்டு எல்லாம் அதிருது. ஸோ எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து ஹெட்ஃபோனை போட்டு கேட்டுக்கலாம். இதான் நண்பர்களே, இப்போது இந்த ஆம்போட என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் இதில் வீடியோவில் சொல்கிறேன், லைன் பை லைனாக. அது மட்டும் இல்லாமல் 7.1 7.2 டொல் ஆம்பு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆம்பு 7.1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே பிளாக் வர மாதிரி, சென்டரில் வந்து மேட் பிளாக்கு, அடுத்தல மேட் பிளாக் வர மாதிரி, சென்ட்ரல் லேயர் வேவ்-மீட்டருக்காக தனியாக ஒரு பிளாக் பீஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் பேனலை. அதில் வந்து டிடிஎஸ்ன்னு போட்டு சிம்பிள் மட்டும் நம்ம சிம்பிளாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த கட் ஆஃப் சுவிட்ச், அதாவது லைட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் கஸ்டமர் நேம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நம்ம நேமும் போட்டிருக்கிறோம். இந்த லைட்டிங் நம்ம ஆஃப் பண்ணும்போது நேம் எல்லாமே கண்டிப்பாக எல்லாமே கட் ஆஃப் ஆயிரும். அடுத்தால உள்ள இன்டீரியரை நம்ம பார்க்கலாம். உள்ள இன்டீரியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோல் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கஸ்டமைஸாக கேட்டிருந்தாங்க. அதாவது 15 இன்ச் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்புக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடு சேனலுக்காக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம தனித்தனியாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 7 சேனலுக்காக இந்த பவர் சப்ளை செக்ஷனும், இது வந்து சப்வூஃபருக்காக இந்த பவர் சப்ளை செக்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 2க்குமே தனித்தனி பவர் சப்ளை செக்ஷன் கொடுத்துருக்கோம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராடக்ட், நம்மளுடைய 2 ஸ்பீக்கர் ப்ராடக்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தல வந்து பார்த்திங்கன்னா 7 சேனலுக்காகவும் நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். IRF மாஸ்பெட் அப்படிங்கிறது 150 சீரியல் போட்ட IRF மாஸ்பெட் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிங்கக்குட்டி தான் 8 டிரான்சிஸ்டர் நம்ம பிரிட்ஜபிள் போர்டு தான் நம்ம போட்டிருக்கோம். நம்ம 15 இன்ச்சு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அட்டகாசமாக ட்ரைவ் பண்ணும். இப்போ ஆல்ரெடி இப்போ அதில் தான் ஓடிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபரே வந்து நம்மளுடைய தான் 6 சேனல் கெய்னர் நம்மளுடைய தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய கிட்டு நம்ம போட்டிருக்கிறோம். சப்புக்கு மட்டும் நம்ம தனி பனானா சாக்கெட் நம்ம போட்டிருக்கிறோம். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த வழியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, வழியில் இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜஸ்ட்டு சும்மா சாம்பிளுக்காக இப்போ மாட்டிகிட்ருக்கோம் சப்வூஃபரை. ஸோ அதுக்காக தான் நம்ம காமிச்சிருக்கோம். இந்த தம்பி தூக்கி வச்சுட்டாப்பில் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். வெளியில் 15 இன்ச் இருக்குது. இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கும். நான் உங்களுக்கு பாக்ஸோட மெஜர்மெண்ட்டை எல்லாமே அதில் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா 7.2 டொல் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சேனலுக்காக இந்த ஆம்பும், அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக மட்டும் அந்த ஆம்பு, அதாவது 2 ஆம்பிளிஃபையராக தனித்தனியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். இது எதுக்காக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபெக்ட் நல்லா ஹெவி பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனி ஆம்பாக தான் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். சைடு சேனலுக்கு தனியாகவும் சப்புக்கு தனியாகவும். இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா சப்புக்கு வந்து தனியாகவே ஆம்பு போயிடும். இப்போ நம்ம பகல் நேரத்தில் வந்து நம்ம சப்பு வேண்டாம் அப்படின்னா நான் தனியாக அந்த ஆம்பை மட்டும் கட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்புக்கு போடக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம 15 ஆம்ப்ஸ் ஏற்றுறோம். ஸோ அதில் ஸ்பேஸ் இருக்கிறனால நம்ம 15 ஆம்ப்ஸ் ஏற்றி கொடுத்துருந்தோம். அது ஒரு நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதேமாரி நல்ல வெயிட் இருக்கும். நல்ல பேஸ் டெப்த்து வேணும் அப்படின்னா இந்தமாரி டொல் ஆம்பை நம்ம போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம பின்னு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நான் அடுத்த ஆம்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்காக பாதியில் நிற்கிது. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து நம்ம பின்னு கொடுத்துருந்தோம். இந்த ஆம்புக்கும் அந்த ஆம்புக்கும் போகக்கூடிய கனெக்டிவிட்டிக்கு நம்ம கைப்பட நம்ம வந்து சால்டர் பண்ணி இந்த பின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து சப் ஆம்பு. இப்போ இது வந்து சப் ஆம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பனானா சாக்கெட் மட்டும் தான் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 2
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 ஆம்ப் கேட்டிருக்காங்க. ஹெவி பவர்ஃபுல்லாக பெரிய கேபினெட் போட்டு இது கேட்டிருக்காங்க. நம்ம சிங்கக்குட்டி 8 டிரான்சிஸ்டர் போட்டு இந்த ஆம்ப் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம 4 ஃபிட் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ் தகுந்தாப்புல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதுதான் 2 ஆம்புமே வந்து 2.1 தான். வீட்டு யூஸ்க்காக பண்ணக்கூடிய இது ஆம்பிளிஃபயர் தான். இது வீட்டு யூஸ் ஆம்பிளிஃபயர். அடுத்தால இந்த 7.1 கூட இந்த கிட்டு போகுது இல்லையா, இப்போ இந்த இப்போது பாடிட்டு இருக்கு இல்லையா, இந்த கிட்டு கூட போகிறது இந்த சப்பு தான். 15 இன்ச்சு சப்பு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ராக்ஃபோர்ட் பிராண்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம பஞ்ச் பாக்ஸ் போட்டு நம்ம போட்டிருக்கோம். பாக்ஸ் மட்டுமே எவ்வளோ டெப்த்துங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். பாக்ஸ் ஒரு ஆள்னால தூக்க முடியாது. சப்பு மாட்டிட்டிங்கன்னா 2 பேர் சேர்ந்து தான் தூக்கணும். ஏன்னா அவ்வளோ வெயிட் இருக்குது. சப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். நான் பார்க்கவும் அட்ராக்ஷனாக இருக்குது. நம்ம பஞ்ச் பாக்ஸ் தகுந்தாப்புல பஞ்சினே போட்டிருக்குறாங்க ராக்ஃபோர்டில். ஸோ இது நம்மளுடைய பஞ்ச் பாக்ஸில் போட்டு நம்ம 15 இன்ச்சு கஸ்டமருக்கு டெலிவரி ஆகுது. இதுக்கு உண்டான சைடு பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடுக்கு எல்லாமே 8 இன்ச்சு நம்ம தேட்டர் பாக்ஸ் போட்டிருக்கோம். சென்டருக்கு 4 இன்ச்சு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்குறோம். மொத்தம் வந்து 7 ஸ்பீக்கரும் ஒரு சப்வூஃபரும் அதேமாரி ஆம்ப்பு, அதோட ஆம்ப்பு இந்த போகுது. ரிசல்ட் ஆல்ரெடி உங்களுக்கு அனுப்பிடுறேன். மறுபடியும் வேணாலும் ஓகே காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். தகரம் தட்டு எல்லாமே அதிருது. ஸோ தப்பாக எடுத்துக்க வேண்டாம். மேலே இருக்க தகரம் எல்லாமே அதிருது. லைட்டு வால்யூம் தான் வச்சுருக்குறோம். லைட்டாக தான் வால்யூம் வச்சுருக்கோம். ஹெவி வால்யூம் கூட கிடையாது. இது அவுட்டோரில் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அப்போ எவ்வளோ எஃபெக்ட் இருக்குங்கிறத நீங்களே கணிச்சிக்கலாம். இதை வெளியில் வச்சுருக்கோம், ரோட்டில் வெளியில் வச்சுருக்குறோம். அதுக்கே நமக்கு உள்ளே என்ன அளவுக்கு பேஸ் இருக்குங்கிறத நீங்கள் தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆம்பில் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஆம்பில் கொண்டு வந்துடுதோம். ஸோ நான் ஆம்பில் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி ஏற்ற முடியுமோ, எவ்வளோ தூரத்துக்கு பேஸ் எஃபெக்ட் ஏற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு பவர் ஆம்ப் ஏற்ற முடியுமோ அப்படிங்கிறத நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆம்ப்லேயே கொண்டு வந்துடுதோம் விஷயத்தை. ஸோ சப்பு அதுக்குண்டான சப்போர்ட்டிவ் சப்பு இருந்தாலே நமக்கு போதுமான அளவு நல்ல ஒரு எஃபெக்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 month வரைக்கும் ஒரு பர்சனல் ஒர்க்காக என்னுடைய ஒர்க் இருக்கிறதுனால, ஸோ ஒர்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபுல் டைம் நம்மளால் செய்ய முடிய மாட்டேங்குது. பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வாங்கி தான் எங்களால் செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எடுத்த ஆர்டரை நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த ஆர்டரையும் நம்ம எடுக்கவும் போகிறோம். ஸோ அடுத்தால வந்து நான் அதை உங்களுக்கு நம்ம பர்சனல் ஒர்க் முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பாக வந்து அதை ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த வீடியோவே நான் போடுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெலிவரி ஆகுது கஸ்டமருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர் வந்து வீடியோ நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொன்றா கண்டிப்பாக அப்லோடு பண்ணுவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்மளால் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனாலையும் என்னால் எல்லா வீடியோவும் என்னால் போடவும் முடிய மாட்டேங்குது. ஸோ லைன் பை லைனாக போட்டிருக்கேன். கடைசி அதேமாரி லாஸ்ட் வாரம் ஒரு 2 weeks வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாகவே ஒரு 8 to 10 நாளாகவே கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ரெடியாகி வந்து அடுத்தடுத்த ஒர்க் போயிட்டுருக்குது. கண்டினியூவாக நம்ம அடுத்தடுத்த ஒர்க் அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 to 1.5 month வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஸோ நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் நம்ம கடை இருக்குது. சூலூரில் RVS ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் என்னுடைய கடை இருக்குது. என்னுடைய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய ஒரே ஒரு நம்பர் மட்டுமே. ஸோ எதாவது கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதே வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு எதுவும் ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. காலையில் எழுந்த முதல் வேலையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிப்ளை பண்ணுறது மட்டுமே. ஸோ முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலே எழுந்திரிச்சோடனே நம்ம ரிப்ளை பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நாலேஜில் இருக்க விஷயம் மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னால் என்ன முடியும் அப்படிங்கிற ஒரு வீடியோ மட்டும்தான் நம்ம இதில் ஷேர் பண்ணுறேன். மித்த எந்த ரீஒர்க்கோ இல்லை வேறு எல்லோ வீடியோ எடுத்து போட்டு நம்ம பண்ணுறது இது கிடையவே கிடையாது. நம்ம சொந்த முயற்சியில் என்ன ஆம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ மட்டும் தான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஏன்னா நம்மளால் என்ன முடியும் அவ்வளோதான். அடுத்தடுத்து என்ன யோசிக்க முடியும், அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட்டாக என்ன மக்களுக்கு கொடுக்க முடியும்
அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பண்ணி கொடுத்து வரோம். ஸோ நம்ம கஸ்டமர் ரிவ்யூ நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள், அவ்வளவு கஸ்டமர் ரிவ்யூ இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்ம சேனல் உள்ளே போய் பார்த்துக்கலாம். நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசியோ ஆடியோ சூலூர்னு அடிச்சிங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்துடும். நீங்கள் சேனலில் போய் நம்மளுடைய விஷயங்களை தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மளுடைய கஸ்டமர் ரிவ்யூ அவ்வளோ இருக்குது. கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்த எல்லாத்துக்கும் பெருசாக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த கஸ்டமர் ரிவ்யூ வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக 1 by 1 நான் அப்லோடு பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7.2 டோட்டல் பேக்கேஜாக பவர்ஃபுல்லாக போகிறதுனால இது நம்ம வீடியோவை எடுத்து அனுப்புகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். இதில் யாரையும் தவறுதலாக பேசியிருந்தாலோ யார் மனதையும் புண்படுத்தியிருந்தாலோ கண்டிப்பாக சொல்கிறேன், தயவுசெய்து எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பேஸ் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.